Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பேபி கார்ன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரைஸ்ன்னு சொல்கிறத விட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். சூப்பராக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பேபி கார்னை அப்படியே கட் பண்ணி போடாமல் மசாலா போட்டு ஆயிலில் பொரித்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கிரேவி ரெடி பண்ணி ரைஸ் வேக வச்சு போட போகிறோம். அதனால் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறும் சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா வச்சே சாப்பிட்றலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் பேபி கார்ன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபி கார்னை தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஆட் பண்ணிவிடுங்க. சால்ட்டெல்லாம் எதுவும் போட வேண்டாம். பேபி கார்ன் வந்து ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸில் அது வெந்துடும். நல்லா தண்ணி கொதிச்சா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நல்லா 80% குக் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா இந்த பேபி கார்னுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பேபி கார்ன்லேயும் அந்த மசாலா நல்லா படுற மாதிரி. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம நல்லா சூடான ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. பேபி கார்ன் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா சிகப்பு கலரில் சூப்பராக கிடச்சிருச்சு. நல்லா இதுவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைடு நான் 2 வெங்காயம், 1 கேப்சிகம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை நல்லா வாசனை வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கெலாம் பண்ணுற மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு குடமிளகாயையும் ஒரு தக்காளியையும் இதோடையே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலா, தக்காளி, கேப்சிகம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வேகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி நமக்கு சூப்பராக ஒரு தொக்கு பதத்தில் கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த தக்காளி சாஸ் ஃபைனலாக ஆட் பண்ணுறது தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கிற பேபிகார்னை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிடுங்க. கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியோட இந்த பேபிகார்ன் நல்லா மிக்ஸ் ஆகணும். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிடலாம். 200 கிராம் பேபிகார்னுக்கு 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆர்டினரி ரைஸ் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணும்போது பிரியாணி டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பேபிகார்ன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போதும் பேபிகார்னை அப்படியே கட் பண்ணி போட்டு புலாவ் மாதிரி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீக்கெண்டு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேபிகார்ன் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.